கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு பழமொழியாக சொல்லுவாங்கங்க. கேட்டால் தான் கிடைக்கும், தட்டினால் தான் திறக்கும் அப்படின்வாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேட்கணும். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் மோஸ்ட்லி ஷோஸில் அப்டேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க சரியா? அந்த கடையில் அந்த பொருளை விற்கிறதுக்காக ஒருத்தர் முன்னாடி இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் அந்த பொருளை கேட்காம அந்த பொருளை பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கே, நல்லா இருக்கும் போலையே, சாப்பிடுவோம், கேட்போம், கிடச்சா நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட காசும் இருக்குது சரியா? உங்கள்கிட்ட காசும் இருக்குது, அந்த பொருளும் பக்கத்தில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கேட்குறதுக்கு பயமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் தான் உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கல. அதே மாதிரி தான் உங்களோட திறமையும் உங்ககிட்ட இருக்குது, அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு முன்னாடியே இருக்குது. அந்த வாய்ப்பை கேட்டால் என்ன நினச்சிருவாங்களோ, அந்த வாய்ப்பை கேட்டால் ஏதாச்சும் தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ரீதினால் நீங்கள் கேட்காமே இருக்கிறனால, இன்ட்ரவர்ட்டாக இருக்கிறனால தான் அந்த ஒரு வாய்ப்பு தட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு அமையுது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆட்டிடியூடில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஆஸ்க், கேட்கணும்.